ஃபாதர். உட்காருங்க. ஏமாஃப், அது எங்கேயா இருக்கு? இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னால தான் நாங்கள் இங்கே வந்து மாட்டியிருக்கோம். நீ தான் எங்களை காப்பாற்றணும். நான் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஏதோ செஞ்சாகணும். இதோ இங்கே இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை தேடி தான் வந்தோம். காட்டுல இருக்கிற பகுதியில பெருசா பயப்பட வேண்டிய தேவையில்லை. பாம்பு தான் அதிகமா இருக்கும். பாம்புகள்னு அவன் சொன்னான். உதாரணத்துக்கு கூட உனக்கு சொல்ல வேற பேரே கிடைக்கலையா? எங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடிபட்டிருக்காரு. இறக்கிறதுக்கு முன்னாடி பல வாரம் பெட்ல இருந்திருக்காரு. ஏதோ வைன்ல மருந்து கொடுத்துருக்காங்க. வா எடுத்து வைப்போம். வைன்ல மருந்தா? என்ன ஒயின் அது? யாருக்கு தெரியும்? கடைசி காலத்துல கொடுத்துருக்காங்கன்னா சரியா தானே இருந்திருக்கணும். அதுவும் கரெக்ட் தான். அதுவும் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் வேற காட்டியிருக்காங்க அவருக்கு. பார்த்து பத்திரமா எடு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு படம்னு சொன்னேன். அது என்ன படம் தெரியுமா? அத பார்த்தா நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுமா? நானும் முதல்ல சொல்லும் போது நம்பவே இல்லை. ஹே கேளு, நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற 2 பேரும் எங்க கிட்ட ஒப்படைங்க. பாவம், அசதியில குடிச்சிட்டு ஒரேடியா தூங்கிட்டாரு போல. அதுக்கு நான் இங்கேயா படுத்து தூங்கணும்? இடுப்பு வேற வலிக்குது. சோல்ஜர், எழுந்து வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? நாம இதை பண்ணலாமா? எங்க கேட்காம இருப்பியோன்னு பயந்துட்டேன். ஹேய், ஒழுங்கா வேலையை பார்க்க சொன்னா குடிச்சிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? அறிவு கட்டவனே, வந்து ஹெல்ப் பண்றான்னு சொன்னா பார்த்து அவனுக்கு வலிக்காத மாதிரி பாத்துக்க. அரே, எழுந்துருன்னு சொன்ன. அடச்சே,
இது ரொம்ப பழைய காயினா இருக்கு. அது எனக்கு தெரியும். இந்த டவுன்லயே ஒரு அட்டகாசமான பார்க்கு நீ வந்திருக்க தெரியுமா? இது ஒன்றும் மியூசியம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அது உன்னுடையதா? என்ன நீ போட்டிருக்கிய அந்த கோட்டை கேட்ட, அது உன்னுடையதா? அவ எதுவும் பதில் சொன்னா? எதுவுமே எனக்கு கேட்கல. என் பொறுமையை சோதிக்காம ஒழுங்கா பேசு. இப்ப நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னுடைய இடம். நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஆமா, என்னோடது. அடேங்கப்பா, நீ பேசும்போது ஜெர்மன் வாடை வீசுது. அது உன்னுடையதா இல்ல வர்ற வழியில இறந்து போன நாசிக்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தியா? இப்பவே ஒரு விஷயத்த சொல்லிடு. நீ சொல்ல போற பதில்ல தான் நீ இங்கேயே இருக்கியா இல்ல உன்னை தூக்கி வெளியே எறியறதான்னு தெரிய வரும். நான் சொல்றது உண்மை. அது கோட் என்னோடதுதான். எழுந்தர்றா. ஓ, நீ என்ன டான்சரா? பரவாயில்ல, நானும் டான்சர் தான். இந்த பைத்தியக்காரனை பார விட்டு வெளியே அனுப்புங்க. கத்தரீனா, ஒரு நிமிஷம் இங்க பாரு. அவன் கழுத்தை கடிச்ச உன் தலைய சிதற விட்டுருவான். நீ எப்ப வருவன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்த. ஜெசிகா, நம்ம ஃப்ரெண்டுக்கு சேர போடு. நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஒலிமேன். உனக்கு உன் காப்பனுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிதான், நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு சுவாரஸ்யமா இருக்குல்ல? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கொஞ்ச நாளா உன்னை பத்தி கேள்விப்படாம இருந்தேன். கண்டிப்பா நீ இந்த இடத்துக்கு தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் உன்னை அனுப்பி வச்சது? இல்ல இல்ல இல்ல, யாரும் அனுப்பல. சத்தியமா இதை யாரும் அனுப்பல. யார்கிட்டடா வேலை செய்யற? அது என்னால சொல்ல முடியாது. சொன்னால உங்களால புரிஞ்சுக்க முடியாது. திரும்ப கேக்குறேன், யார்கிட்ட வேலை செய்யற? என்ன இது? அதான் திரும்ப வளர்ந்துடும்ல. நீ போட்டிருக்கிற இந்த ஜாக்கெட்டை கழட்டி தூக்கி போடு, இல்லைன்னா நார் கிழிச்சு போட்டுருவேன்.
இவங்க இப்பதான் இங்க வந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாளா நல்லா தான் இருந்தது. சவுத் பசிபிக்ல நீ எப்படியோ தப்பிச்சிட்டேன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பிடிக்க இவனை பயன்படுத்திக்கங்க. உன்னை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, எனக்கு அது தேவையில்லை. முதல்ல நாங்கள் சொல்றத கேட்டுட்டு பேசு. முடியாது. கேத்தரினா, வந்திருக்கிறவங்களுக்கு விஸ்கி கூட. அதுக்கு கைமாறா உங்க அப்பாவோட கிளாசிஃபைடு ஃபைலை ஓபன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்க உட்காரலாமா? லேடிஸ், அவங்க உட்கார 2 சேர் கொண்டு வாங்க. வந்து உட்காருங்க ஜென்டில்மேன். நல்ல சௌகரியமா இருங்க, சரியா? ஹே மர்வ், நீ என்ன சொல்ற? இவங்களை நம்பலாமா? அதெல்லாம் வேண்டாம். அப்போ ஒன்று பண்ணலாம். நான் விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் என் கூட ட்ரிங்க் பண்ணணும். வேண்டான்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை இங்கேயே சுட்டு கொண்டுடுவேன். ஷூர். ஒரு ட்ரிங்க் கொண்டு வாங்க. Enjoy the drink. நானே பேச ஆரம்பிக்கவா இல்ல இதோட எல்லாத்தையும் முடிச்சு வைக்கவா? நீங்களே இல்லவே இல்லை. சரி, ஆரம்பிங்க. மரியானா ட்ரெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்க ஐலாண்ட் ஆஃப் கோட்டாவோட மரைன் அவுட் போஸ்ட்ல கான்டாக்டே இல்லை. அதுக்கு ஒன்று மாதிரி திறமையான ஆளுங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. மனிதர்களோட நம்ப முடியாத விஷயத்தை கூட நம்புறவங்களோட உதவி தான் எங்களுக்கு தேவை. லோக்கல் ஆபரேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான இதை நீ கொண்டு வரணும். பேச முடியாத ஒரு மரைன் கிட்ட இருந்து தான் இதை எடுத்ததா அவ சொன்னா. என்ன கழுத்து அறுபட்டு இருந்துதான். பாத்தீங்களா, தோ அவங்கள கொன்னது இதுவா கூட இருக்கலாம். இல்லைன்னா அங்க இருக்க ஜாப்பனீஸ் இம்பீரியல் ஆர்மி ஒரு கேம்பை செட் பண்ணிருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சாகணும். கடைசியா கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க அப்பா கூட இங்க தான் தொலைஞ்சு போனாராமே. நிலைமை இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால நீங்க ஒரு குறிப்பிட்ட டீமோட தான் அந்த இடத்துக்கு போக போறீங்க. வரவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியுமா? மெரைன்ஸ் எல்லாருமே காணாம போறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு இம்பீரியல் சோல்ஜர்ஸ் தான் காரணம்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி உன்னோட சேர்ந்து என்னோட சுப்பீரியர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அப்புறம் இங்க இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு தெரியும். நீ இதுக்கு ஒத்துக்கிட்டா நீ அங்க போய் 48 மணி நேரத்துக்குள்ள ரேடியோ கான்டாக்டை ஏற்படுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நீ இறந்துட்டதா முடிவு பண்ணிடுவோம். இவங்கெல்லாம் சூசைட் மிஷனுக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா சரி. கண்டிப்பா நடந்துப்போம். நாங்க பேச்சு மாற மாட்டோம். இப்படியே சொல்லுங்க. என் ஒர்க் ஷாப்புக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஏதோ ஒன்று சரியில்லை மர்வ். அவனுங்களை என்னைக்கும் நாம நம்ப முடியாது. மரினேரா சாஸை தேடி போனா உனக்கு ஆல்ஃப்ரெடோ மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு ஆல்ஃப்ரெடோவை பிடிக்கும். ஹேமா ஷீட்டாங்கிற வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஏமா ஷீட்டா? நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனா நீ கேட்டதுக்காக விசாரிச்சு சொல்றேன். தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்நேரத்துக்கு அந்த வேம்பயர் அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கணும். அவருடைய பிளட்ல இருந்து வந்த வேம்பயர்ஸ் எல்லாம் என்னைக்கும் சும்மா இருக்காதுங்க. அவங்கெல்லாம் பாட்டம் ஃபீடர்ஸ். வழக்கமா சின்ன சின்ன எலிகளையோ பெருச்சாலிகளையோ தான் சாப்பிடுவாங்க.
கொல்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு மோசமான இடத்துலயும் அதுங்களால உயிர் வாழ முடியும். அதை மட்டும் மறந்துடாத. நீ அவங்கள ரேடியோல காண்டாக்ட் பண்ணும்போது அதே சமயம் என்னையும் நீ காண்டாக்ட் பண்ண மறந்துடாத. ஓகே, பண்றேன். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? எங்க கேட்காம போயிடுவோன்னு பயந்துட்டேன். நீயே திறந்து பாரு. நான் இதை ஆல்ப்ஸ்ல இருந்து கொண்டு வந்த சில்வரால உருவாக்கப்பட்டது. எனக்காக தானே? ஆமா, ஐலாண்ட்ல நீ ரொம்ப பிஸியா இருந்த. சும்மா இருக்கிற நேரத்துல நான் இதை செஞ்சேன். டெஸ்ட் பண்ணியாத? நீ தான்ப்பா ஃபர்ஸ்ட். வழக்கமானது தானே. அதே மாதிரி உனக்கு இது தேவைப்படும். சரி, நீ இங்கிருந்து பாத்துக்க. நான் போய் பார பாக்குறேன். ஃபுல் பாட்டில் சோடா அதில் போட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னென்னமோனா புரியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பேசிட்டு இருந்தாளா இல்ல தொல்லிக்கிட்டு இருந்தாளா? பார்த்து பேசுப்பா. டீம்ல லேடிஸ் இருக்கிறது தெரியல உனக்கு? நாங்க லேடிஸ் தான், ஆனா ஆக்ஷன்ல உங்களை விட ரொம்ப சிறந்தவங்க. இதுக்கு என்ன சொல்ல போற? சரி சரி இருங்க, நான் வேணா ஒன்று சொல்றேன். நான் இந்த பிளானட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். பாம்பேலையோ இல்லை டியோனாலையோ இந்த பில்லியோட கசின் பெட்ரூம்லயே கிடையவே கிடையாது. அட என் கசின் ரொம்ப ஹாட்டா இருப்பாப்பா. கிரகத்தை சுத்தி நான் சொன்னேன். நான் இது வரைக்கும் டிஆருக்கு போனதே கிடையாது. ஆனா அங்கதான் உலகத்திலே ரொம்ப அழகான பெண்கள்லாம் இருக்கிறதா சொல்லுவாங்க. அங்கதான் போகணும். அப்ப ஒரு வாட்டி எல்பாஸுக்கு வந்து பாரு. அங்க இருக்கிறவங்கள பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க. ஓ பெல்லி பாய், நீங்க என்னதான் உச்சி கொட்டி சொன்னாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இதை மட்டும் அம்மா கிட்ட ஒத்துக்கவே மாட்டாங்களே. நல்லா பேசுறான்ல இந்த பையன், நல்லா ஃபன்னியா பேசுறான். சரி, உன்னை பத்தி சொல்ல. உனக்கு ஸ்பெகட்டி பிடிக்குமா இல்ல மீட் சாஸ் பிடிக்குமா? எனக்கு பெரும்பாலும் பாஸ்டா ஆல்டென்டே தான் பிடிக்கும். பர்ஃபெக்டா குக் பண்ணுது.
ஆனா அந்த சாஸஸை ஸ்லோவா குக் பண்ணணும், புரியுதா? சுருக்கமா சொல்லணும்னா 8 மணி நேரம். Damn, Foley. คุณจะพูดเกี่ยวกับอาหารหรือว่าผู้หญิง என்ன சொல்லணும்? ஏய், அவ என்ன சொல்ற? நீ பேசுறது உணவு பத்தியா பெண்களை பத்தியான்னு கேக்குறான். ரெண்டும் தான். แต่ฉันหิว அவளுக்கு ரொம்ப பசிக்குதுங்கறா. என்ன பசி? Guess. ஆஹா. அப்படியே உங்களை பத்தியே சொல்லுங்க. நீங்க எங்க வந்தீங்க? நன்னாக போறீங்களா? நான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமா? என்ன அப்படின்னா உனக்கு லேடிஸே பிடிக்காதா? ஹேய், யார் அவன் வித்தியாசமா இருக்கான்? சாம்பிள் ஆட்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கிறுக்கங்களை எடுத்து வச்சிருக்காரு. ஏய் ரவ், நீ வச்சிருக்கிற அந்த பைபிள்குள்ள உன்னோட பிஸ்டலாவது வச்சிருக்கியா? உனக்கு அது தேவை? அது கூடவே சேர்த்து ஏதாவது ஹோலி வாட்டர் வச்சிருக்கியா? மாஸ்ல இருக்கும்போது ஒரு தடவை நான் ஹோலி வாட்டர் குடிச்சிருக்கேன். அப்புறம் என்னாச்சு? நெஞ்சரிச்சல் தான் வந்தது. எங்களை மாதிரியே நீங்களும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் ஃபாதர். நம்ம போற இடத்துல நம்ம டீம்ல யார் இறந்தாலும் சரி, கண்டிப்பா உங்க கடைசி விருப்பத்தை மதிப்பேன். என்ன நீங்க என்ன பண்ற? அதுவா, வந்த வேலையை முடிக்கணுன்றதுக்காக தான். யா கரெக்டு தான். இருந்தாலும் அது இவனை பார்த்தா இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியறான். அப்புறம் இவனை நம்பர் இந்த முட்டாளுங்க அதனால தான் கேட்குற, உண்மையை சொல்லு. ஃபோலி, இதே கேள்வியை நானும் உங்ககிட்ட கேட்கலாம். யா அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் இது கிளாசிஃபைடில். கிளாசிஃபைடு? நான் உன்னை கடைசியாக பார்த்த மாதிரி இப்போ நீ இல்லை. வேற எப்படி இருக்கு சொல்கிறேன்? என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா. போதாக்குறைக்கு பதவி போனதால என் மரியாதையும் போயிடுச்சு. இது ஒருத்தனை மாத்தாதா? அப்போ ஹீரோஸ் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இல்லை, நான் சொல்கிறேன்னு தப்பு எடுத்துக்காத. இதெல்லாம்
வெறும் மூட நம்பிக்கை தான். ஆனா பார்த்து அப்படி தெரியலையே. சரி, ஏதோ ஒண்ணு. ஆடம்ஸ் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, மெரின் கேம்ப்ஸை ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் எதுவும் பண்ணுறதா சொன்னார். மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. அவ்வளோதான். நீங்க அதை நம்புறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்போ நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு பணம் தான் முக்கியம். அப்படின்னா அந்த ஊருக்கு போன சோல்ஜர் சரியா வேலை பார்க்காம அந்த ஊர்ல இருக்க லோக்கல் பொண்ணுங்களோட கூத்தடிச்சிட்டு இருக்கிறவங்கள பாக்குறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோமா? அப்ப பேட்ரவை ஏன் அனுப்பணும்? பாருங்க, நான் இங்க கடைசி விருப்பத்துக்காக தான் வந்திருக்கேன். வேற எதுக்காக? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நாம இங்க வந்துட்டோம். வாங்க, வந்த வேலையை ஆரம்பிப்போம். Come on, boys. ஒரு வழியா வந்துட்டேன்டா. ஆனா இது அவ்வளவு ஈஸி இல்ல. இப்ப நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம்? யாருக்கு எதுவும் ஆகல. எல்லாரும் சேஃபா வாங்க. வெயிட்டா இருக்கு. ஆமா, இவன் தரை இறங்கின உடனே மண்டை போட்டான் பாத்தீங்களா? துரதிருஷ்டசாலி. போகணும்னு இருந்திருக்கு, போயிட்டான். டிராப்லயே வந்து விழுந்துட்டான்ல. சரியா சொன்னீங்க. ஆல் ரைட், சீக்கிரம் வாங்க, எல்லாரும் காட்டுக்குள்ள போலாம். இவனை என்ன புதைக்கலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா? ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. நாம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியல, அதனால கன்ஸோட எல்லாரும் தயாரா இருங்க. வாங்க போலாம். அம்மா, உன்னை ஏன் பேட்ரின்னு கூப்பிடுறாங்க? உண்மையான பேராது? ஆமா, ரொம்ப முக்கியம். அதுக்குலப்பா, ஒரு பேர் தெரியாம வந்திருக்கோம். அட்லீஸ்ட் உங்களை பேர் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். அதான் உன் பேர் தெரிஞ்சுக்கலாமேன்னு. என் பேர் இங்க முக்கியம் இல்ல, ஜீசஸ் கிட்ட பேசுற மாதிரி ஞாபகம் வச்சு. எல்லாரும் இப்படியே சொன்னது எப்படி? நம்ம சொல்றத மட்டும் அவர் கேட்கறாரா என்ன? அதனால ஏன் பேசிக்கிட்டு? ก็พระเจ้าไม่ได้รักคุณไงบิลลี่ ஆமா, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது எதுவுமே இருக்காது. போதும் போதும், சத்தம் போடாம வாங்க. சரி, ஜீசஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவரை பத்தி என்ன பேசணும் இப்ப? இல்ல, அவர்கிட்ட எப்பயும் பேசுவோம்ல, வேண்டிக்குவோம். அது அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. வாங்க, அந்த இடத்துக்கு போலாம். சரி வாங்க, ஆபத்து வராம இருந்தா சரி. இருங்க. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஏதாவது கிராமத்தோட நுழைவு வாயிலா இருக்கலாம், இல்ல யாராவது கேம்ப செட் பண்ணி வச்சிருக்கலாம். பேசாம உள்ள போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டலாம். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு? சரி, எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம், அதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கணும். ஆல்ரைட், ஒரு தடவை இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு வரலாம். பிளாக் ஜாக், வில்லி டாக், நீங்க கிழக்கு பக்கம் போங்க. மற்றவங்களை என்ன ஃபாலோ பண்ணுங்க. சென்டர் பாயிண்ட்ல நம்ம ஸ்பிளிட் ஆகி மேற்கு பக்கம் சந்திக்கலாம்.
நான் என்ன பண்ணுவேன்? நீ அந்த டீமோட போ, கூடவே இரு. பார்த்து வலிமையா போயிட போறீங்க. எனக்குன்னு தெரியும், நானும் கூட தானே வரேன். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. எப்படி இருந்தாலும் அவன் கீழே தான் விழ போறான். சொன்னல. வாங்க, இப்ப நாம கிளம்பலாம். எல்லாரையும் கொண்டு புதைச்சிடுவோம். ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் பாருங்க. நம்ம வரேன்னு சொல்லி இந்த இடமே இருந்திருக்காது போலயே. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, சரியா? ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, யாரும் விடாதீங்க. என்னை கவர் பண்ணுங்க. என்ன கவர் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஓ
Stephen Hill Johnson. என் பிரதர். டெப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அவன் வழக்கமா எனக்கு என் ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதுவான். ஆனா கடந்த 6 மாசமா எதுவுமே வரல. கடைசி விருப்பத்துக்காக தான் இங்க வந்திருக்க. இது நீயே வச்சுக்க. இங்க நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அது கிடைச்சதா? இங்க இருக்கிற ஒரு ரூம்ல நிறைய அமெரிக்கன் மிலிட்டரி கீரை பார்த்தேன். அது மெரின் கேம்போட ஸ்டாக் பைல்ஸா கூட இருக்கலாம். பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆல்ரைட், அப்படின்னா இன்னைக்கு நைட் நாம தங்க ஏதாவது கேம்ப் செட் பண்ணலாம். வாங்க, கமா. உங்க இழப்பு நினைச்சு வருத்தப்படுறேன். ஒரு நல்ல பையன். சரி, கவலைப்படாத. தைரியமா இரு. ரீகோ, நைட்டு முழுக்க இங்கே தான் இருந்தியா? இந்த மாதிரி இடத்துல எனக்கு சரியா தூக்கம் வரல. சரி, எல்லாரும் எந்திரிங்க. வாங்க, வேலைய ஆரம்பிக்கலாம். அட என்னையா, கனவுல கொஞ்சிட்டு இருக்கும்போது எழுப்பிட்டீங்க. வாங்க. என்ன கையில காஃபி கொடுத்தா எந்திரிப்பீங்களா? வாங்க. சர்ச் வந்து திட்டத்துக்குள்ள எந்திரி, இல்ல தேவலாம கத்துமா அந்த ஆளு. கம் ஆன். கவனமா இருங்க. பரவாயில்ல, நம்மள யாரும் கண்டுக்கலையே. พวกเขาคงจะชินอ่ะคนอเมริกันน่าจะผ่านมาแถวนี้บ่อย இங்க அமெரிக்கன்ஸ் வரதெல்லாம் ரொம்ப சகஜம்னு இவங்க சொல்றாங்க. இவங்க பாஷை யாருக்காவது பேச தெரியுமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, உங்களை தான். பேச மாட்டீங்களா? நீ பேசுறதுல இங்க யாருக்குமே புரிய வாய்ப்பே இல்லை. கைஸ், நம்ம பேசுறத புரிஞ்சுக்க கண்டிப்பா இங்க யாராவது இருப்பாங்க. அதனால நல்லா தேடி பாருங்க. அவன் என்ன பேசுவாங்க? கன்வெர்ட் பண்ண பாப்பா. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மெரின் கேம்ப் இருக்கிறதா சொல்றாரு. என்ன ஒரு 2 மைல் தூரம் தான் இருக்கும். அமெரிக்கன்ஸ் யாராவது இந்த இடத்துல இருக்காங்களான்னு கேட்டு பாரு. நான் சொல்றது அவருக்கு புரியல. ஹேய், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுதான். ஹேய் ஹேய், அமெரிக்கன்ஸ், இந்த இடத்துல அமெரிக்கன்ஸ் யாராவது இருக்காங்களா? யாரையாவது பாத்தீங்களா? அமெரிக்கன்
அமெரிக்கன்ஸ் யாரையாவது இருங்க பாத்தீங்களான்னு சீஃப் கேட்டேன். கத்துறது வேஸ்ட் Hey, புரிஞ்சுக்கோ hey, நீங்க என்னதான் கத்துனாலும் உங்களுக்கு புரியாது. இதுக்கு மேல இங்க இருந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம வாங்க நடைய கட்டலாம். நான் உங்களுக்கு உதவி செய்றேன். எங்க மொழி பேசுவீங்களா? ஆமா, சோல்ஜர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டேன். நீங்க சோல்ஜர்ஸா? ஆமா, அப்படின்னு சொல்லலாம். சரி, அது இருக்கட்டும். நாங்க இங்க சில பேர் தேடி வந்திருக்கோம். சில வாரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஷாப்பை செட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப எதையுமே காணோம். ஷாப்பா? ஸ்டோரா? இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. அது வந்து அது ஒரு கேம்ப் மாதிரி இல்ல பேஸ் மாதிரி, அது அவுட் போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? வீடு மாதிரியா? அதேதான், சரியா சொன்னீங்க. ஹே ஹே, அந்த வயசானவர் இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ஹோம் இருக்கிறதா சொன்னார். ஆமா, கரெக்ட் தான். பக்கத்துல தான் இருக்கு. வந்து காட்டுறீங்களா? யா, காட்டுறேன். ஆனா போற வழி ரொம்ப ஆபத்தானது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்க. சோல்ஜர்ஸ் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை. இப்ப எங்க இருக்காங்க? அவங்க செத்துட்டாங்க. எல்லாரும் இங்க கவனிங்க. இப்பத்துல இருந்து இது ஒரு சால்வேஜ் மிஷன். எங்களை கூட்டு போறீங்களா? சரி வாங்க, என் கூட வாங்க. அந்த பக்கம் தான் இருக்கு. டாக் அழகா இருக்காங்க. அதை கேட்டியா? நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா? எப்பா நீயும் அழகா இருக்கியா? ஆமா, உண்மைதானே. எல்லாரையும் பார்க்காத. ஏன் உனக்கு எரியுதா? திறமை இருந்தா ஏதாவது பண்ணுமா? ரெண்டு பேரும் வந்த வேலையை பாக்குறீங்களா? கைஸ், கவனமா இருங்க. அப்ப இதுதான் அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்த இடமா? அப்பப்போ வருவாங்க. இப்ப அவங்க யாரும் இல்ல பாத்தியா? நேத்து நைட்டே நாங்க இங்க வந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டோம். அங்க போனா என்ன, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் அமைதியை தான் விரும்புறோம். அதனால பிரச்சனையை வளர்க்காதீங்க. நாங்க எங்க மரீன்ஸை தேடி தான் வந்தோம். ஆனா இங்க இருந்த ஜாப்பனீஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு தோணுது. நீங்க ஏதாவது அவங்க கூட டீல் போட்டீங்களா? இல்ல, இங்க வந்த அவங்க புதுசு தான். ஆனா இங்க வந்த சோல்ஜர்ஸோட நாங்க நிறைய டீலிங்ஸ் பேசியிருக்கோம். அப்பதான் நானும் தமிழ் பேச கத்துக்கிட்டேன். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே ஒருத்தரை இங்க பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. இங்க மக்கள் எத்தனை வருஷமா இருக்காங்க? அதை எப்படி நான் சொல்றது? பெரியவங்களை கேட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லுவாங்க. சிலர் கம்மிதான்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வரலாறு எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. தொலைஞ்சிருச்சா? இந்த இடத்துல வாழ்ந்த எங்க மூதாதையர்களோட கதைகள் எல்லாமே ஷாமனால சபிக்கப்பட்டுருச்சு. மத்தவங்க மனசுல விஷத்தை விதைச்சதுனால அவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுல இருந்து தான் இந்த கிராமம் இந்த அளவுக்கு மாறி இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம், வாங்க நம்ம போலாம். இந்த இடம் தானா? யா, பல வருஷங்களுக்கு முன்ன ஜாப்பனீஸ் தான் அதை உருவாக்குனாங்க. ஏய் ஃபோலி, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? நேத்து நீங்க சண்டை போட்ட மாதிரியான ஆட்கள் தான் இந்த இடத்தை இப்படி பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, இங்க இருந்தவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. துப்பாக்கியால இவங்களை கொண்ட மாதிரி தெரியல. இங்க வேற எதுவும் நடந்திருக்கு. இவங்களை கொடூரமா கொண்டு இருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கு. இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை பாஸ்.
ஏதாவது ஒரு மிருகம் தான் வந்து இப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும். பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்னல. இந்த மாதிரி எல்லாம் கொடூரமான விஷயத்தை நான் என்னைக்குமே பார்த்ததே இல்லை. சரி எல்லாரும் கவனிங்க. நீங்க எல்லாரும் உள்ள போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துருங்க. காப்பி தட் பாஸ். அப்படி இங்க வேற யாராவது இருக்காங்களா பாருங்க. இந்த இடமே ரொம்ப கொடூரமா இருக்கு, பார்க்கவே முடியல. நான் ஒன்னும் ப்ரீச்சர்ல. கடவுளே, இடமே மோசமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்ல. இங்க அப்படி என்னதான் நடந்திருக்கும்? கடவுளே, இங்க கண்டிப்பா மோசமா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது எப்படி சொல்ற? ஒரு சின்ன ஃபீலிங் தான். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரையாவது நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். ஈஸ்ட் டெக்சாஸ்ல இருக்க கிராண்ட் பாப்பி ஸ்லாட்டர் ஹவுஸ்ல. என்ன அந்த இடத்தை விட இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு. அங்க ஹாட் டாக் செய்யற இடம் பார்க்க இப்படிதான் இருக்கும். ขอบใจนะพวก சொன்னதுக்கு தேங்க்ஸ் அவ சொல்றா. யா தேங்க்ஸ் பட்டி. இனி பேஸ்பால் கேம்ல நான் ஹாட் ஆகி சாப்பிட மாட்டேன். ஹே, இது கலெக்ஷன்ல வச்சுக்க. ஆரன்ஸ் மார்ஷல். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். சரி, அப்பனா வாங்க போலாம். கம் ஆன், வாங்க. பிளாக் ஜாக், மற்றவங்களதையும் கலெக்ட் பண்ணிடு. ரேவ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? கடைசி விருப்பம். என்ன ஜோக் பண்றீங்களா? கடைசி விருப்பம் ஒருத்தவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்கிறது. அப்படின்னா நீ ஏன் இங்க பாக்குறல்ல? இவங்கெல்லாம் மனுஷங்களா தெரியல. சொன்னது செய், சும்மா கேள்வி கேட்காத. சரி செய்றேன். இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்னுடைய இதெல்லாம் தெரிஞ்சும் அதை நீ எதுக்கு எடுத்த? நீ தப்பா கொத்திட்ட. நீ வழியில துடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி கொத்துன. ஆமா, இது ரொம்ப வலிக்குதுதான். நீ இங்க திரும்பவும் வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். பல்லு இல்லாததால எலிகளை கடிச்சு அதோட ரத்தத்தை உன்னால குடிக்க முடியல. அந்த ஆர்மிக்காரங்களை உன்னை அனுப்புனாங்க. இல்ல, சத்தியமா இல்ல. பசிச்சதுனால தான் நான் இந்த இடத்துக்கு திரும்ப வந்தேன். ஓகே, நீ சொல்றத நம்புறேன். அவங்க எனக்கு இறக்கம் காட்டினாங்க. எனக்கு தேவையான 6 வயசு கொடுத்தா நான் இருந்து போயிடுவேன். முடியாது.
எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு. அவங்க சொன்ன மாதிரி செய்யலன்னா என்ன செய்யறது? கடைசியில என் ஃப்ரெண்ட் ரெவரண்டுக்கு அவன் அப்பாவுடைய ஃபைலை கொடுக்காம ஏமாத்திட்டா என்ன செய்யறது? அவன் போனது சூசைட் மிஷன். அந்த கத்தி எடுக்க முயற்சி பண்ண திரும்ப அதை எடுக்க முடியாத அளவுக்கு நான் உன் உயிரை எடுத்துருவேன். ஜாக்கிரதை. ஓகே, நான் எடுக்கல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? ஆமா, அந்த யாமாஷிட்டா யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யாமாஷிட்டா? ஓகே, யாமாஷிட்டா அவங்களோட க்ரோ அவன் சொல்றது எதுவுமே கேட்க வைக்கல. அங்க இருந்து தங்கம் எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிட்டாங்க. அவன் அப்பாவுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக போயிட்டான். அப்பா என்ன ஆச்சுன்னா, ஜப்பான்ல ஏதோ ஒரு ஐலாண்ட்ல தங்கத்தை பதுக்கி வச்சாங்க. என்னால நம்பவே முடியல. இதுதான் ஜெனரல் யாமாஷிட்டாவோட கோல். அப்ப என் ஃப்ரெண்ட் ரெவரண்ட் ஐலாண்டுக்கு போனது அங்க இருக்கிற கோல்டை எடுக்கிறதுக்காக தானா? அது இருக்கலாம். ஒரு விஷயம், அந்த ஹோலி மேன் அவனுடைய க்ரூவோ இதை முயற்சி பண்றது முதல் ஆட்கள் இல்ல. இதுக்காக நம்மள இங்க அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க. பின்ன எதுக்காக இங்க நம்மள அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு சொல்லட்டுமா? உண்மையை சொல்லணும்னா அவங்க திரும்ப வர மாட்டாங்க மாஃப். அவங்க வர மாட்டாங்க. சரி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீயும் போக மாட்டே. இல்ல இல்ல இரு, நான் சொல்றத கேளு. நான் வேகமானவன், உன்னை விட வேகமானவன். அதனால நீ நானும் அந்த கோல்டு நம்ம அடையலாம். ஒரு டீல் போட்டுக்கலாம். நம்ம நேரம் நார்த் போலுக்கு போலாம். ஏன்னா இந்த வருஷம் அத ஏத்த நேரமா இருக்குன்னு சொல்றாங்க. இரவு நேரமா வர இருக்கு. அதனால நீ என் கூட சேர்ந்துனா நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உன்னோட கண்ணு என்ன மாதிரியே இருக்கு. சரி, அதை விட அது முக்கியம் இல்ல. நீ விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பெரிய பாரை திறக்கலாம். சொல்லு, நீ என்ன சொல்ற? ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பார் இருக்குடா. அது அப்படியே வை. கையில எதையும் எடுக்காத. அதை குடிங்க. கடிச்சு திங்காத ஒண்ணு சாக்லேட் இல்ல. இதெல்லாம் அப்படியே வைங்க. சரி, வைக்கிறேன் பாஸ். இத வந்துடுறேன். எதையும் தொடாதீங்க. நிக்காம போயிட்டே இரு. ஒன்னு சொன்ன. என்ன? இல்ல, இங்கிருந்து போ. இங்கிருந்து 50 யார்ட்ஸ் போனா ஒரு மரம் இருக்கு. அதோட நிழலுக்கு போனா நல்லா இருக்கும். அங்க போறியா? என்ன? என்னால போக முடியாத. முடியாதுன்னு சொன்னா எப்படி? முயற்சி பண்ணி பார்க்க மாட்டியா? நீ இப்படி செய்யறது நியாயம் இல்ல. நியாயம் இல்லையா? அப்ப நீ செஞ்சது நியாயம். அவன் அப்படியே கருகி சாகணும். வாங்க. ஒரு குட் நியூஸும் இருக்கு, பேட் நியூஸும் இருக்கு. அதான் தெரியல. அதான் தயக்கமா இருக்கு. இதுல இருக்கிறது ஸ்பிரிட் எலெக்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களால திரும்ப மனுஷனா மாற முடியாது, ஆனா இதனால டிரான்சிஷனை டிலே பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. நல்லது. வெல், எப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் சாக போறது இல்லைல்ல. பார்க்கலாம். பாட்டம்ஸ் பிரதர், உங்களுக்கு பிடிக்கும் தான் எதையும் வச்சு. ஓ, உண்மையிலேயே நல்ல விஷயம்தான்.
ஆனா இந்த தருணத்துல இதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. அப்படின்னா எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லு. டைமை பத்தி தெளிவா சொல்லணும்னா இன்னும் 1 மாசம் சொல்லலாம். இந்த டைமுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போலாம். பரவாயில்ல. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அப்பாவானதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல பாக்கியம். கவலைப்படாதீங்க, அவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் உங்களை வந்து பார்ப்பேன் மை ஃப்ரெண்ட். Goodbye, my friend. Goodbye. நாம இங்க இருந்து போய் ஆகணும். நீங்க இங்க வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காது. அந்த சபிக்கப்பட்ட தங்கத்தை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுங்க. அது இங்க இருக்கிறதுனால என் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. என்ன தங்கம்? நல்ல வேளை. Samuels, Adams, come in. Come in. Foley. நான்தா. கிடைச்சிருச்சு. எல்லாத்தையும் நாங்க லோட் பண்ணிட்டு எங்க வந்து சந்திக்கிறதுன்னு திரும்ப சொல்றேன். சரி, ரெவரண்ட் எங்க உயிரோட இருக்கானா? உயிரோட தான் இருக்கான். என்ன வெறுப்பேத்துறான், மற்றபடி ஒண்ணும் இல்ல. அவனை அங்கேயே விட்டுரு. என்ன சொன்னீங்கப்பா? அவனை அங்கேயே விட்டுரு, கூட்டிட்டு வராதன்னு சொன்னேன். நீ அங்க போனதே கோல்டுக்கு. அது கிடைச்சிருச்சு இல்ல, அங்க இருந்து கிளம்பு. சரி சரி.
உனக்காக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். நீ யாருன்னு சொல்லு. என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்க? நீங்க பேசுனது எல்லாமே எனக்கு தெரியும். வெயிட் பயங்கரமா இருக்குப்பா. ஆல்ரைட், இது எல்லாத்தையும் பக்காவா பேக் பண்ணி வண்டியில ஏத்தலாம் வாங்க. இல்ல கொஞ்சம் பொறுங்க பாஸ். கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நம்ம செய்யறது நம்ம மிஷன் இல்லையே. கரெக்ட் தான், இது என்னோட கடமை. ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். மிஸ்ஸிங் வேரியன்ட்ஸ்க்காக நாம இங்க வந்தோம்னு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் எப்போ இறந்துட்டாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்புறம் ஏன் இங்க வந்தோம்னா இதுக்காகத்தான், இதுக்காக மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். அதான் இப்போ நமக்கு இருக்கிற வேலை. வாங்க வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. Haunted, death the only thing I know. My eyes are filled with crimson, and at the place I call my own. The scent in the air, the taste of your skin, I'm searching you out. என்ன கன்றாவியான இடம் இது. The satisfaction, I'm hunting for your blood. They say that I'm a nightmare, striking fear inside your heart. சீக்கிரம் வா, இந்த இடத்தை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. Even walking in the dark. பார்க்க விசித்திரமா இல்ல? விசித்திரமாலாம் இல்ல, இந்த இடம் நிச்சயமா தப்பானதுதான். யாரோ இடத்தையே காலி பண்ணிருக்காங்க. நோ, வேற ஏதோ நடந்திருக்கு. The thrill of the kill, the satisfaction. இந்த ஆல்ரைட், இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாங்க, இங்கிருந்து கிளம்பணும். என்ன நடக்குது? இந்த இடத்தை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. Oh!
வண்டி ஓடுறியா? பின்ன வேற யார் ஓட்டுவா? என்ன சத்தம் ரொம்ப வினோதமா இருக்கு. என்னையா அது? ஆமா, என்னது? அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இதுக்கு தான் நானும் வந்தேன். யாரியா நீ? இங்க பாரு, நம்ம சண்டை போடுறதுல அர்த்தம் இல்ல. ஆனா இப்ப போட்டுதான் ஆகணும். வண்டி சாவியை கொடு. அந்த வண்டியை நானே ஸ்டார்ட் பண்றேன். கொடுங்க. இருங்க, நான் போய் கேட்டை ஓபன் பண்றேன். வாங்க போலாம். இங்க என்ன நடக்குது? முதல்ல அங்க போய் பார்க்கலாம். இப்ப நம்ம அங்க என்ன பார்த்தோம்னு சொல்றீங்களா? நீ உல்ஃப்மேன்ங்கிற படத்தை பார்த்திருக்கியா? என்ன? இந்த வேர்வல்ஃபா? யா, பில்லி, நீ என்ன மாதிரி தான் பாத்தியா? காமெடி பண்ற நேரம் கிடையாது. இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நம்ம இந்த ஜீப்பை இங்கே விட்டு போயிடலாம். கோல்ட் அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். சரி, Come on, வாங்க, வாங்க சீக்கிரம் போலாம். கத்தாம வரியா? லைக்கன்த்ரோப்ஸ், கிரீக்ல உல்ஃப்மேன் அர்த்தம். எபிக் ஆஃப் கில்கமேஷ்ல தான் முதல்ல வந்துச்சு. அப்புறம் மனிதர்கள் பரவ அவங்க இடத்த விட்டு ஒதுக்குப்புறமா போயிட்டாங்க. அதுல இருந்து எப்பயாவது தான் வெளியால உள்ள சேர்த்துப்பாங்க. என்னோட அப்பா மாதிரி. அதெல்லாம் என்ன?
அவுட் போஸ்ட்ல தான் இது கிடைச்சது. நீயா இது? என் அப்பாவும் இருக்காரு. அவர் ஏன் இங்க இருக்காரு? என்னோட அப்பா மிலிட்டரிக்காக வேலை செஞ்சவர். அப்புறம் யூஎஸ்ல சேர்ந்துட்டாரு. அப்புறம் அப்ராடுக்கு போனாரு. ஆனா கடைசியில் எங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் அவரை கண்டுபிடிக்க முடியலையா? எனக்கு தெரிஞ்ச நேரம் அவர் இறந்திருப்பாரு. அப்பவே அவரோட ஹெல்த் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அதோட அட கடவுளே, இன்னமும் அவர் இங்கதான் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா நம்மளை பத்தி தெரியாது. ஒருவேளை அவங்களே ஒருத்தரா இருந்தா? எனக்கு தெரியல. தேவைப்பட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அது வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம தயாராகவே இருக்கலாம். நார்மல் புல்லட்ஸால எதுவும் பண்ண முடியாது. சில்வர் நிலவுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில தான் அவங்களும் வருவாங்க. அதனால இந்த சில்வரை வச்சு நாம அவங்கள கொல்ல முடியும் நம்பலாம். நிலவு போய்கிட்டே இருக்கு. நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. ஏதோ விஷயம் இருக்குன்னு சொன்ன, நீ சொன்ன மாதிரியே நாங்க இங்க வந்துட்டோம். எல்லாம் ரெடியா இருக்கு. உட்காருங்களா? சாவகாசமா பேசலாம். நீ பயப்படுறது எனக்கே தெரியுது. எனக்கே தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒண்ணு தைரியமா இரு. சரி, ட்ரை பண்றேன்.
அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? அவ்வளோதான். உங்க ரேடியோவை நான் யூஸ் பண்ணட்டுமா? என் ரேடியோவை நீங்க யூஸ் பண்ண என்னால அனுமதிக்க முடியாது. ஏன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெவரண்டை விட்டுட்டு வர சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும். உன் பாக்கெட்ல வச்சிருக்கிற கன் எடுக்கிறதுக்குள்ள நான் உன் உயிரை எடுத்துருவேன். கைய வெளியே எடு. குட் பாய். இப்ப சொல்லுங்க, என்னை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் மேஜர் ரயன் மெர்ஃபியா இருந்திருக்கேன், ஹெட் ஆஃப் OSS ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ஸ்டடீஸ். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் அசையாம உட்கார்ந்து இருக்கணும். தேங்க்யூ பேபி. சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் சாங்ஸ் எதுவும் தெரியுமா? தயவு செஞ்சது எல்லாத்தையும் நிறுத்துங்க. நீங்க இருக்க வேண்டாம், வாங்க கிளம்பலாம். இல்ல, கொஞ்சம் இரு. என் அப்பா உனக்கு தெரியும்ல? தெரியும். அவருக்கு என்னாச்சு? ப்ளீஸ் அவங்கள இங்க இருந்து போ சொல்லுங்க. ப்ளீஸ். என் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். எங்களோட இனத்துக்குள்ள நாங்க அவரை அனுமதிச்சோம். அவருக்கு உடம்பு சரியில்லை. எங்களை மாதிரி நாங்க அவரை மாத்திட்டோம்னா அவரை குணம் அடைஞ்சிருவாருன்னு நினைச்சோம். ஆனா அப்படி நடக்கல. இங்க இருக்கிற மோசமானவங்கள உங்க ஆட்கள் எல்லாரும் அழிச்சிட்டாங்க. இங்க யாருக்கும் போர் மேல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருக்கிற தங்கங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. எங்களுக்கு அது எதுவுமே தேவையில்லை. உங்க மெசேஜை நான் உங்களுக்கு சொல்ல பார்க்கிறேன்.
உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். Come in. Come in. நாங்க இங்கிருந்து கிளம்ப போறோம். இது வரைக்கும் கேட்டதிலேயே இப்ப சொன்னதுதான் எனக்கு சந்தோஷத்தை தருது. அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா திரும்ப வந்துரு பிரதர். இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். இந்த மிஷனை மட்டும் நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். நீங்க எப்படி பாடுறே? முன்னாடி எப்படி ஆயிருக்கா? இது வரைக்கும் நடந்ததை மறக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. திரும்ப டெக்சாஸ்க்கும் போக முடியுமான்னு தெரியல. வேர்ல்ட் டிராவல் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ரெவரண்ட், திரும்பவும் நாம எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணலாம். கோவப்படாம அமைதியா இருக்கணும். எழுந்திருக்கிறியா? வெல்கம் பேக் பிரதர். இது என்னது? எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே. ஜெனரல் யாமாஷிட்டாவோட கோல் எதுவும் மாறாதல்ல. பேராசைக்காக எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் உங்க சுப்பீரியருக்கு தெரிஞ்சா சந்தோஷப்பட மாட்டாங்க. இதுக்காக தான் எங்களை அங்க அனுப்பி வச்சிங்களா? இல்ல உங்க அப்பாவோட ஃபைல்ஸ் எங்க கிட்ட இருக்கு. எனக்கு தேவையில்ல. மீதி எல்லாம் எங்க இருக்கு? மொத்தம் 4 கிரேட்ஸ் இருக்கணுமே. ரெவரண்ட், அந்த வேம்பையரால இந்த இடத்துக்கு எவ்வளவு பாதிப்பாச்சுன்னு சொல்றியா? அதுவா? அது ஏற்படுத்தின பாதிப்பு கூட நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா அதோட கோவம் தான் எனக்கு பிடிக்கல. சரி, அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 3 கிரேட் போதுமா? ஓ, அது போதுன்னு தான் எனக்கு தோணுது. என் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா? 2 பேரும் கிளம்பலாமே. இதை கொண்டு போய் உள்ள வை. ரொம்ப சந்தோஷம் ஜென்டில்மேன். திரும்ப என் பார் பக்கம் வந்தீங்க, பாரபட்சம் பார்க்காம சுட்டு பொசுக்கிடுவேன். சரி சரி, போ. நீ ஓகேவா? நீ வரியா? இதையெல்லாம் எப்பவும் நிறுத்திட்டேன். இப்ப நான் பணக்காரன் ஆயிட்டேன். அதனால இந்த விஸ்கி எல்லாம் குடிக்கிறது இல்ல. சரி முறைக்காத. உனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் குடிக்கிறேன். நான் இப்போ என்ன சொல்லி டோஸ்ட் பண்ணணும்? நீ ஞாபகம் இருக்கா? நான் உன்னை காப்பாத்தினேனே, எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு. So
அடுத்து என்ன? எனக்கு தெரியல. இப்ப நான் விஸ்கி குடிச்சா மட்டும் போதும். நான் ரெவரண்டை தேடி வந்திருக்கேன். என்ன பார்த்தா ரெவரண்ட் மாதிரியா தெரியுது? நீ தேடி வந்தது இவரை தான். பலாயிரம் மைல்கள் கடந்து நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் தேடினவர் நீங்க தான் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க. என்னது? அங்க இருக்க ஃபேரோஸை டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு சாபம் தான் கிடைக்கும். ஆனா அது கிடைச்சா நம்ம அந்த டாம்போட சீலை உடைச்சிடலாம். ஒருவேளை அது திறந்துருச்சுன்னா குணப்படுத்தவே முடியாத நோயால பாதிக்கப்படலாம். அந்த நோயால என் மொத்த கிராமத்தையும் நான் பறி கொடுத்துட்டேன். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு உதவ முடியுமா? திரும்ப உனக்கான வேலை வந்துருச்சு போல இருக்கு ஃப்ரெண்ட். வந்து உட்காருங்க தம்பி.